மேதகு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கூறிய வரிகளுடன் என்னுடைய உரையை துவங்குகிறேன். இதயத்தில் நீதி இருக்கும் இடத்தில் குணத்திலும் அழகு இருக்கும். குணத்தில் அழகு இருந்தால் வீச்சில் ஒற்றுமை இருக்கும். வீச்சில் ஒற்றுமை இருந்தால் நாட்டில் ஒழுங்கு இருக்கும். நாட்டில் ஒழுங்கு இருந்தால் உலகில் அமைதி நிலவுகிறது. மதிப்பும் மரியாதைக்குரிய ரோட்டரி கிளப் ஆஃப் பாளையங்கோட்டையின் 8வது தலைவராக பொறுப்பேற்றுள்ள ரொட்டரியன் அமிர்தலிங்கம் அவர்களே, மதிப்பும் மரியாதைக்குரிய ரொட்டரியன் Ravi Bhaskar, who is taking installation as the secretary of the prestigious Rotary of பாளையங்கோட்டை, மற்றும் என்னோட கோ-ஏஜி மாவட்டத்தில் எத்தனையோ கவர்னர்ஸ் நம்மளை வழி நடத்தினாலும் இந்த வருடத்தில் எந்த ஒரு ஆளுநரும் இவ்வளவு வேகமாக அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டிருக்கும் என்னோட கோ-ஏஜி டிஜி காந்தி கிருஷ்ணன் அவர்களே, மற்றும் அசிஸ்டன்ட் கவர்னர் ஃபார் திஸ் கிளப் ஆர்வல பெருமாள், குட் ஃப்ரெண்ட் அண்ட் பிரதர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேயே பிரசிடென்ட்டும் மெசேஜ் பண்ணாங்க, ஏஜியும் ஃபோன் போட்டு அழைத்து, சார் எத்தனை மணிக்கு வரீங்க சிவகாசில இருந்து, டூ யூ நீட் எனி ஸ்டே, இதை ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இடம் வேணுமா அப்படின்னு ஒரு அசிஸ்டன்ட் கவர்னர் இன்னைக்கு நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு வர கெஸ்ட் ஆஃப் ஆனரே இப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னா இந்த கிளப்பை எப்படி வழி நடத்துவாங்க இதுவும் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அவருக்கு ஒரு பெரிய ஒரு கைது கொடுக்குறாங்க. He is a man of commitment. He has already been a district general secretary. He knows all the Rotary principles, procedures. I am very sure Rotary of பாளையங்கோட்டை இந்த வருடம் எப்படி சென்ற வருடம் அவருடைய தலைவர் ரொட்டரியன் மாரியப்பன் அவர்களும் செயலாளர் சரண் அவர்களும் பெஸ்ட் பிரசிடென்ட், பெஸ்ட் கிளப் அண்ட் பெஸ்ட் செக்ரட்டரி அவார்டு வாங்கிட்டாங்க. இந்த வருடம் எனக்கு எந்த ஐயமும் இல்லை. கண்டிப்பாக அவர்களும் இவங்களை கைட் பண்ணி இந்த வருஷம் Rotary of பாளையங்கோட்டை பெஸ்ட் கிளப்பாக மறுபடியும் அவங்க மெம்பர்ஸ் ஒரு பெரிய கைது கொடுத்துருந்தாங்க. Rotary Club of பாளையங்கோட்டை சார்ட்டர் பண்ணும்பொழுது அவங்களோட சார்ட்டர் பிரசிடென்ட் பேரை கேட்டீங்கனாலே நீதி குருசாமி. நீதி உள்ள கிளப் தான் Rotary Club of பாளையங்கோட்டை. மறுபடியும் ஒரு பெரிய ஒரு ஆஃப்டர் லாட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ், அதாவது 2019 கொரோனா காலத்துல இருந்து எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் மறுபடியும் முத்தண்ணாச்சி அவர்கள் பீரியட்ல மறுபடியும் தேகம் ரீபார்ன் லைக் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி இன்னைக்கு பறந்து கொண்டு இன்னைக்கு மாவட்டத்தில் ஒரு பெஸ்ட் கிளப் ஆஃப் ஃபங்க்ஷன் தான் Rotary Club of பாளையங்கோட்டை. திஸ் இஸ் தி ஃபேக்ட். 3 வருடங்களுக்கு முன்னாடி நான் எல்லா கிளப்ஸோட இன்ஸ்டிலேஷனுக்கு வந்திருப்பேன். அப்பொழுது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு கிளப் போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் இது என்னோட நண்பர் கற்பூருக்கும் இந்த துரை அவர்களுக்கும் தெரியும். ஒரு நாள் நான் ஆர்ஆர்எல்ல இன்னொரு ரோட்டரி சென்டரோட ஃபங்க்ஷன் இன்ஸ்டலேஷன் வச்சு வந்துட்டேன். அங்கே பார்த்தோம்னா அந்த ஃபங்க்ஷன் எதுவுமே நடைபெறவில்லை. அன்னைக்கு உடனே கற்பூர் அவர்கள்ட்டையும் துரை அவர்கள்ட்டையும் நான் அவங்களோட மொபைல் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணும்போது இன்னைக்கு பாளையங்கோட்டை ஃபங்க்ஷனோட இன்ஸ்டலேஷன் இருக்குது, அங்கே போங்கன்னு சொன்னாங்க. அங்கே இங்கே அதுக்கப்புறம் தான் இந்த இதே ஹாலில் ஜான் டவர்ஸ் ஹாலில் ஐ திங்க் 2 years பேக் உங்கள் இன்ஸ்டலேஷன் சென்டரில் அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ், அவ்வளோ ஸ்பெஷலான ப்ராஜெக்ட்ஸ் அவங்க காந்தி சாரோட இந்த வருஷம் அவங்களோட கனவு திட்டம் சீவிங் மிஷின்ஸ். அந்த சீவிங் மிஷின்ஸை 2 years முன்னாடியே சிறப்பாக மக்களுக்கு கொடுத்து பயன்பட்ட ஒரு கிளப்லாம் பாளையங்கோட்டை. You are ably led by your senior members. First of all, I would like to tell your charter president Needi Gurusamy and as we all know the past presidents and last year's assistant governor for this club, he is from this club, Lieutenant Balamurali, and நிரந்தர ட்ரெஷர்னு சொன்னாங்க. நிரந்தர ட்ரெஷர்னா அவங்கள்ட்ட செல்வம் இருக்கும் அண்ட் செல்வம் மட்டும் இல்லை குரலும் இருக்கு. மாசா முத்து அண்ணாச்சி அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கைத்தட்டு. பிகாஸ் இஸ் a man in the voice of this club. சீனியர் மோஸ்ட் மெம்பர் விஜயகுமார் எங்க போனாலும் தம்பி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு சிரித்த முகத்தோட என்னை அப்ரோச் பண்ற ஒரு நண்பர் தான் அண்ணாச்சி விஜயகுமார். அண்ணாச்சி ரொம்ப நன்றி. உங்களை மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் கிளப்புக்கு இன்னைக்கு ஒரு கெஸ்ட் ஆஃப் ஆனர் என்னை அழைத்து இங்கே அழகு பார்க்கறது ரொம்ப நான் கொடுத்து வருஷம்னு சொல்லுவேன். ரொம்ப நன்றி அண்ணாச்சி. மற்றும் பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் ஜெய்சன், he is a
விஷனரி மேன் நான் சொல்லுவேன். இஸ் தேர் லாட்ஸ் ஆஃப் ஃபோரம்ஸ் ஜேசியில் இருக்காங்க. யூனோ இந்த மாதிரி ஜென்சி தேர் ஆல் ஜென்சி பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பாஸ் பிரசிடன்ஸ் காரிதுரை அண்ட் பாஸ் செக்ரட்டரி ராகவ் சுந்தர், யூனோ லாட்ஸ் ஆஃப் பீப்புள். இமானுவல் ராஜசேகர் இருக்காங்க, முத்துமாரி இருக்காங்க, பாஸ்கர் சார் இருக்காங்க, கிருஷ்ணமூர்த்தி இருக்காங்க. We have also lots of members from other clubs. We have Shankar Narayan sir who's coming from Todugurai. Incidentally, எப்படி காந்தி சார் அவர் வந்து எனக்கு அசந்தவரானோ இருந்தாங்களோ 2020 வந்து அதே மாதிரி பாலமுருகன் சார் இருக்காங்க. இஸ் சீஃப் அசன்ட். அவருக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டு கொடுக்கலாம். From all the way from Todugurai. We have pastors Kapoor from Ambasam from East. We have Subramanian and senior members from Sudhasi Town. We have Bala. We have members from Palankote Central. I saw the team. Other members from various clubs. Star வந்திருக்கும் புது மாப்பிள்ளை சத்யநாராயணன் சார். ஸோ அதர் சீனியர் மெம்பர்ஸ் மற்றும் இங்கே வந்திருக்கும் பயனாளிகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ ரொம்ப நேரம் வந்து நான் எடுத்துக்கிற மாட்டேன். ஜஸ்ட் ஷேர் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். இந்த வருடம் வந்து நம்மளோட ரோட்டரி இன்டர்நேஷனல் வந்து கிரியேட் லாஸ்டிங் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த லாஸ்டிங் இம்பேக்ட் பற்றி நான் வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிடுறேன். ஸோ இது நம்ம டிஸ்ட்ரிக்ட் பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஒரு எக்ஸாம்பிள். இது நாங்கள் நேரம் போய் பார்த்தோம். கொடைக்கானலில் நாங்கள் வந்து ஒரு ஆரம்பிய மீட்டிங் முடிச்சுட்டு கீழே வந்துட்டு இருக்கும்போது ரொட்டேரியன் ராஜ்குமார் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் கொடைக்கானலில் தெரியுங்களா, கால்டன் அப்படின்னு ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது, நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த கால்டனோட ஜெனரல் மேனேஜர் தான் வந்து மிஸ்டர் ராஜ்குமார். இஸ் பாஸ் அசிஸ்டன்ட் கவர்னர், பிலாங்ஸ் டு ரோட்டரி கிளப் ஆஃப் கொடைக்கானல். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரைபல் வில்லேஜ் கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் பேர் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபல் பீப்புள் பேர் வாழைக்கிரி அப்படின்ற அந்த ட்ரைபல் பீப்புளுக்கு வந்து தன்னுடைய சொந்த முயற்சியால் ரோட்டரி இன்டர்நேஷனலுக்கு ஃபண்ட்ஸ் வாங்காமல் 14 வீடுகள், அதாவது ஒரு சாதாரணமான ஒரு அமைப்பு கிடையாது, ஒரு ஷெட்டு போட்டு ஒரு அமைப்பு கட்டல, ஒரு கான்கிரீட் வீடு, ஒரு 14 வீடுகள் கட்டி வந்து 70 லட்சம் ரூபாய் ப்ராஜெக்ட் வந்து ஜஸ்ட் த்ரூ ஹிஸ் கான்டாக்ட்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரொட்டேரியன்ஸோட கான்டாக்ட், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சு ஒரு 14 வீடு கட்டி அந்த மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் அந்த ஊரையே அங்கே இருக்கிற மக்களை வந்து ரோட்டரி மேலே ஒரு பெரிய ஒரு பப்ளிக் இமேஜ் வர வச்சிருக்கு. ஸோ ஒரு நபர் ரோட்டரியில் இப்படி செய்ய முடியும் என்றால் நம்ம மாவட்டத்தில் 4800 ரொட்டேரியன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்றக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நம்மளோட மாவட்ட பாஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் முத்து அண்ணாச்சி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் வந்து பார்த்தோம். நானும் பாலமுரளி கிருஷ்ணன் அவர்களும் வந்து நேராக போய் பார்த்தோம். அந்த நேரத்தை இன்னாவேட் பண்ணுற அன்றைக்கி நாங்கள் எழுந்தோம். ஸோ நாங்கள் இதை வந்து பார்த்துட்டு எப்படி இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் வந்து கேட்கும்போது நிறைய சிவகாசிலேருந்து எங்கள் ஊரில் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து நைட்டிகேல் புக்ஸாக இருக்கிற நிறுவனம் வந்து இருக்காங்க. அவங்களும் வந்து நிதி கொடுத்துருக்காங்க அவங்க சிஎஸ்ஆர் மூலமாக. ஸோ இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் வச்சு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணலாம். ஸோ முத்துநாச்சி அவர்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டரி நியூஸ் மூலமாக தெரிந்து கொண்டு கடைசியாக அவங்க ப்ராஜெக்ட்லாம் முடித்ததுக்கு அப்புறமும் எலக்ட்ரிசிட்டிக்காக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டிமாண்ட் இருந்திருக்கு. அதற்காக முத்து அண்ணாச்சி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃபண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நேரம் வந்து ஒரு மக்கள்கிட்ட கேட்கலனாலும் சரி, ஒரு புத்தகத்தை படித்து கொண்டு உங்களுக்கு உதவி வரும்னா அதுக்கு மறுபடியும் எக்ஸாம்பிள் ரோட்டரி தாங்க, வேறு எந்த ஆர்கனைசேஷன் கிடையாது. நீங்கள் செய்கிற ப்ராஜெக்ட்ஸ் வந்து விஷுவல் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் பிரிண்ட் மீடியா எதுலாம் நீங்கள் போட்டீங்கன்னா எங்கே இருந்து உதவி வரும், உலகத்தில் வந்து இருக்கிற எந்த மூலையினாலும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. திஸ் இஸ் த பவர் ஆஃப் ரோட்டரி. ஸோ திஸ் இஸ் ஆஸ் ஃபார் அஸ் த ப்ராஜெக்ட் இன் கொடைக்கானல் சென்சர். அண்ட் டாக்கிங் அபவுட் அவர் ரோட்டரி இன்டர்நேஷனல் பிரசிடென்ட் இன்கா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு ஸ்ட்ரெஸ் திஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து நிறைய இடத்துல சொல்லிக்கிறேன். ஐ வில் ஸ்ட்ரெஸ் தட் இன்கா அவர்கள் வந்து ஒரு ரொஷாக்டராக இருந்து வந்து ரோட்டரி இன்டர்நேஷனல் இன்னைக்கு வந்து பிரசிடென்ட்டாக இருக்காங்க. அதே போல் நம்மளோட ரோட்டரி இன்டர்நேஷனல் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் டைரக்டர் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து ரொஷாக்டராக இருந்து வந்து இன்னைக்கு வந்து ரோட்டரி இன்டர்நேஷனல் டைரக்டராக இருக்காங்க. நம்மளோட மாவட்ட ஆளுநர் பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் அ ரொஷாக்டர் ஃபர்ஸ்ட் and then he became a Rotarian and then he became a president. இன்னைக்கு வந்து நம்மளோட 2026-27 மாவட்ட ஆளுநர் இருக்காங்க. ஸோ ரோட்ராக்டர்ஸ் they play a vital part. இதை ஏன் சொல்கிறேன்னா இந்த வருஷம் we have 2 நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் ரோட்ராக்ட் சேர்மன் கூப்பிட்டாங்க. சார் இந்த வருஷம் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. நான் ரோட்ராக்டர்ஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணுறோம். ஸோ நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. நிறைய கிளப்ல வந்து வெறும் ஒரு ரொட்ராக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஃபேஸை வந்து கண்டிப்பாக நம்ம மாற்றணும். ஒரு வருஷத்துக்கு மாற்ற முடியாது. இட் வில் டேக் அ பீரியட் ஆஃப் 3 to 5 years.
ஏன்னா ரோட்ராக்டர்ஸ் ஒரு ஃபியூச்சர் ரொட்டேனிங்ஸ். நம்ம வந்து ரோட்டரி வளரணும்னா ரோட்ராக்டர்ஸ் கண்டிப்பாக வேண்டும், இன்ட்ராக்டர்ஸ் வேணும். ஸோ ட்ரிபிள் எம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, 1:2:3. ஸோ எவ்ரி ரோட்டேரியன் டீக் 2 ரோட்ராக்டர்ஸ் and 3 இன்ட்ராக்டர்ஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ தட் இஸ் 1, 2, 3 ஃபார்முலா. அதை வந்து கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு காமெடி கேட்கிறேன். அண்ட் he also says apply the RAG formula. RAG னா சிம்பிள், ரெட் ஆம்பர் கிரீன் அப்படின்னு சொல்றாங்க. ரெட்னா 20 நபர்கள் கீழே உள்ள 25 நபர்கள் கீழே சங்கங்கள் வந்து நீங்க வந்து ஆட் மூவ் மெம்பர்ஸ்ன்றாங்க. பிகாஸ் இன்னைக்கு வந்து உங்க பிரசிடென்ட் கேட்டேன், யூ ஆர் 31 and 32ன்றாங்க. ஃபைன். ஸோ யூ ஆர் ஃபாலோயிங் த செகண்ட் கேட்டகரி ஆம்பர். ஸோ ட்ரை டு இன்க்ரீஸ் யர் மெம்பர்ஸ். கிரீன் போக பாருங்க. தட் மஸ்ட் பி அ டார்கெட். கிரீன் ரீச் ஆனதுக்கப்புறம் ட்ரை டு ரீச் நெக்ஸ்ட் டார்கெட். பிகாஸ் நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. நீலகிரி கிருஷ்ணன் சார் வந்து எங்களோட ஆரம்பிய பீடியில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் மரி ஆண்டனி ஐ வாஸ் ஹியர். சாரை பார்த்தேன்னு நினைக்கிறேன், அவங்களை கூட்டு வந்தாங்க. ஸோ ப்ளீஸ் ஜாயின் த பிக் பீப்புள். ஐ திங்க் ஹீஸ் சிஏ இஸ் அ வெரி பிக் பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த மாதிரி ஒரு டீம், ஒரு பெரிய பெரிய டீம் உள்ள கொண்டு வாங்க. யூ கேன் டூ வண்டர்ஸ். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா வந்து 2024-25 பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே வந்து ஃபவுண்டேஷன் ரோட்டரி அறக்கட்டளைக்கு வந்து அதிகமான நன்கொடை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் தான். கிட்டத்தட்ட வந்து நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா $38.2 million கொடுத்துருக்கோம். $38.2 million இந்தியாவில் மட்டும் கொடுத்துருக்கோம். இது ஒரு பெரிய கைத்தில் கொடுக்குறாங்க சார். சார் இது வந்து நாங்கள் வந்து ரோட்ஸில் வந்து நாங்கள் கொடுக்குறோம்னா இட்ஸ் நாட் ஃபார் எங்களுக்கு வந்து எந்த பயனும் கிடையாது. இது வந்து மக்களுக்கு மட்டும்தான். இட் கோஸ் டு த என்டையர் வேர்ல்டு. அதே மாதிரி அந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட மாவட்டம், அதாவது இந்த எங்க மாவட்டம் தான் 3 to 1 2 பார்த்தீங்கன்னா வந்து $10 லட்சம் $1 million நீராஜ் செல்வம் அவர்கள் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அவருக்கு ஒரு பெரிய ஒரு கையை கொடுக்குறாங்க சார். We are proud that our district is among the top 13. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டாப் 13ல வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் வந்து அதில் வந்து செலக்ட் ஆயிருக்கும். ஒரு பெருமையான விஷயம். ஸோ வி மஸ்ட் இந்த வருஷமும் வந்து இதே மாதிரி வந்து டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் காந்தி கிருஷ்ணன் அவர்கள் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட கனவு திட்டங்களை பற்றி அவங்க சொல்லுவாங்க. அவங்களோட டிஆர்எஃப் வந்து ரெக்கக்னைஸ் பற்றி சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம். நம்மளோட மெடிக்கலவு $365 வண்டர்ஃபுல் ஃபார்முலா. ஒரு நாளைக்கு வெறும் $1 வேறு எதுவுமே கிடையாது. எதுவுமே வந்து நம்ம வந்து அதை வந்து பெருசு பார்த்தா தான் பெருசு. நம்மளுக்குலாம் வந்து வாழ்க்கையில் வந்து இலக்கு இருக்கணும், லக்கு தேவை, இலக்கு இருக்கணும். இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் த டிட்டர்மினேஷன் ஆஃப் த பாஸ்ட் பிரசிடென்ட் மாரியப்பன் சார், ஐ லவ் த பெல் இந்த கார் அப்படின்னு நாங்கள் வீட்டில் இருந்துச்சு சார். நோ ஃபார்மாலிட்டிஸ். பெல் இல்லைனாலும் சரி, உங்க சார்ட்டர் வந்து இப்போ இங்கே இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சார்ட்டர் காணுன்றாங்க, சார்ட்டர் வேற மக்கள் வச்சுருக்காங்க. நோ ப்ராப்ளம் சார், ரோட்டரி ஹஸ் மூவ் ஆன். அதெல்லாம் வந்து பயப்பட தேவையில்லை. ரெட்டி ஆல்சோ ஆல்வேஸ் லாட்ஸ் ஆஃப் ரொட்டேரிஸ். நம்ம வந்து இதை எடுப்பாங்க, வேற ஒழிச்சு வைப்பாங்க. லாட்ஸ் ஆஃப் ஹேங்கி பேக் ரொட்டேரி. பட் அதை பற்றி கவலையே பட தேவையில்லை. ஸோ வந்து நம்மளாம் வந்து மாவட்டத்தில் வந்து அதெல்லாம் பற்றி அதை வந்து யோசிக்காம வந்து நம்ம கரெக்டாக இருக்குமா நம்ம வழியை பார்த்து போய்கிட்டே இருக்கணும். ஸோ வித் திஸ் ஐ லைக் டு தேங்க் ஒன்ஸ் அகேன் ரோட்டரி ஆஃப் பாளையங்கோட்டை ஃபார் கிவிங் தி வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. Wish you guys all the very best. You guys will become better club. You will become like a Hercules club. So thank you. Jai Hind.